ஹவ் டு வி வாக் அப்படின்னு சொல்றப்ப 3 பகுதியா பிரிக்கலாம். 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60. வைரமுத்து அவர்கள் சொல்வது போல 8 8ஆ மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கங்கிற மாரி நம்ம 10 10ஆ பிரிச்சுக்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். லைஃப் ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பெரும்பாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டட் கன்டென்ட்டா, ஒரு தியரிட்டிக்கல் கன்டென்ட்டா நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அன் ஐடியா அண்ட் ஆட்டிட்யூட். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும்னா, அதுக்கான ஆட்டிட்யூட் உங்கள்ட்ட இருக்கணும். அதுக்கான வாழ்க்கை முறையோ, அதுக்கான வாழ்க்கை சூழலையோ, அதுக்கான ஒரு என்விரான்மென்ட்டையோ, ஒரு ஈகோ சிஸ்டத்தையோ பில்ட் பண்ணாம நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அந்த ஈகோ சிஸ்டம் தரப்போற இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்கள எப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ முதல்ல உருவாக்கி தரும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து எங்கேயாவது நைட்டு கடைக்கு போனோம்னா, "மாப்பிள மெட்ராஸ் முழுக்க இட்லி கடை போடலாம்டா" அப்படிம்பான். ஏன்னா, எல்லா இடத்துலயும் இட்லி கடை போட்டா லாபம் வரும்னு உங்க நெனப்பு. ஃபேன்சி ஸ்டோர் போனா, "மாப்பிள வளையல் மட்டும் வாங்கி வித்தாலே பொம்பள பிள்ளைங்கலாம் எல்லாம் வந்து வந்து அள்ளுதுடா" அப்படிம்பான். அப்புறம் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனோம்னா, "அதெல்லாம் அப்படியே 100% லாபம்" அப்படிம்பான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இப்போ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் எல்லாத்தின் மேல ஆசை இருக்கிறப்போ உங்களால ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணவே முடியாது. முதல் விஷயம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான், என்ன செய்யணுங்கிறது புரிஞ்சா மட்டும் தான், அதுக்கு மேல தான் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ உடனடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச் டெஸ்ட் கிரியேட்டட் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.